ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா குரல் கொடுக்குது. இங்க கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது, ஜால்ரா போட்டுட்டு இருக்காரு இந்த மாவட்டத்தில் ஒருத்தர். வெக்கமா இருக்குது. ஏங்க, திமுக செய்யற தப்புக்கெல்லாம் இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் உடந்தையா இருக்குது. கம்யூனிஸ்ட் கட்சினா அதுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருந்தது. அங்கே மக்கள் பாதிக்கப்பட்டா உடனே கொடி பிடித்து போராடக்கூடிய கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இன்றைக்கு திமுகவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டது. நான் சொல்லக்கூடாது, சொல்ல வைக்கிறார் இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் தலைவர். இன்னைக்கு என்னைக்கு கை நீட்டி திராவிட முன்னேற்றத்துக்கு பணம் வாங்கினீங்களோ அன்னைக்கே முடிஞ்சு போச்சு கட்சி. நீ மறைக்க முடியாது, நீங்க மறைச்சு பேச முடியாது. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழக கட்சியே வெளிப்படுத்தி விட்டது. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இவ்வளவு ரூபா பணம் கொடுத்துன்னு வெளிப்படுத்தி விட்டது. பணத்தை வாங்கிய காரணத்தினால் இன்னைக்கு மௌனம் சாதிக்கிறீங்க. மக்களுடைய பிரச்சனை கூட இன்றைக்கு வெட்ட வெளிச்சத்தில் கொண்டு வர மாட்டேங்கிறீங்க. நீங்க எப்படி உங்களை நம்புவாங்க? இந்த பகுதியில் கம்யூனிஸ்ட் கட்சி அதிகம். சிந்திச்சு பாருங்க. கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த உறுப்பினர் இந்த பணம் வாங்கின பிரச்சனையை 2019 அவ்வப்போது சில எதிர்கட்சி தலைவர்கள் தொடர்ந்து இதை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். நாங்கள் இந்த பிரச்சனைக்கு 100 முறை விளக்கம் கொடுத்தாச்சு. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொகுதி உடன்பாடு செய்து கொண்டு நாங்கள் போட்டியிட்ட போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் செலவுக்காக அந்த 2 தொகுதியிலே அவர்கள் கொடுத்த பணம் அதை வாங்கி நாங்கள் அப்படியே கொடுத்துட்டோம். நாங்கள் மறைமுகமாகவோ ஏமாற்றுகிற விதத்திலே அந்த இதை வாங்கலை. அது நேரடியாக அக்கௌண்ட்டில் தேர்தல் ஆணையத்தினுடைய வரவு செலவில், இன்கம் வருமான வரித்தினுடைய வரவு செலவில் அது பூரா சேர்க்கப்பட்டது. நாங்கள் மறைக்கணும்னு நினச்சிருந்தா மறைமுகமாக நாங்கள் ஒன்றும் அந்த பணத்தை வாங்கலை. தேர்தலுக்காக வாங்கப்பட்டது என்பது தேர்தல் செலவுக்காக திமுகவுக்கு கொடுக்கப்பட்டது. அதுலேருந்து ஒரு சிங்கிள் டீ கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த ஒரு தொண்டன் கூட அதை சாப்பிடலன்றதை என்னால் கூரையில் நின்று கூறி சொல்ல முடியும். ஆகவே இதெல்லாம் அவர் தெரியாதவர்கள ஏதோ ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை சொல்ல வேண்டும் என்பதற்காக மீண்டும் மீண்டும் இதை அவர்கள் சொல்லிக்